திட்டமிடாத பயணம் அல்லது திட்டமிட்ட பயணத்தில் ஏற்படும் எதிர்பாராத மாற்றம், இவைதான் வாழ்க்கையை மகிழ்வானதாக்குகின்றன. வயல்களையும் மலைகளையும் ஆறுகளையும் கடப்பது மட்டும் பயணம் அல்ல. நாம் கடந்து வந்த பாதைகளை கணக்கு வைத்திருக்க வேண்டியதில்லை. இன்னும் கடக்க வேண்டிய பாதைகள் ஏராளமானவை. ஆகவே எல்லா பயணங்களும் இனியவைதான். எல்லா ஊர்களும் புதியவைதான். கணம்தோறும் நாம் காணும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் இந்த ஊரும் அப்படித்தான். கடலூர், கடைஞாழல், கன்னிவனம், கன்னிக்காப்பு, பாடலபுரம், உத்தாரபுரம், பாதிரிவனம், புலிசை, திருப்பாதிரி புலியூர், கடைஞாழலூர் என காலந்தோறும் பல பெயர்கள் பூண்டிருந்த ஊர் இப்போது கடலூர் ஆகி தமிழர்களின் ஆங்கில மோகத்தால் கடலூர் ஓட்டி என்றும் கடலூர் என்டி என்றும் அழைக்கப்படுகிறது. கடலூரின் சரித்திரத்திற்கே ஒரு சரித்திரம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்ற நகரமாயிருந்தது இந்த கடலூர். அன்று இதன் பெயர் பாடலிபுத்திரம். பேரரசன் அசோகனின் தலைநகரமாயிருந்த வடக்கத்திய பாடலிபுத்திரத்தின் பெயரே இந்த நகருக்கும் வழங்கியது. காரணம், அன்று இங்கு கோலோச்சி கொண்டிருந்தது சமணர்கள். சமணர்களின் பள்ளியில் வாகீசர் என்ற புகழ்பெற்ற மாணவராயிருந்து சமண மடத்தின் தலைவராகி பின் சைவ மதத்திற்கு மாறிய அப்பர் காலம் வரை பாடலிபுத்திரம் என்கிற பெயரில் சமணர்களின் தலைமைப்பிடமாயிருந்தது இந்நகரம். அப்பருக்கு சூளை என்கிற வயிற்று வலியை உண்டாக்கி அவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றுகிறார் பாடலிபுத்திரத்து தோன்றா துணைநாதர். அப்பர் மதம் மாறியதால் வெகுண்ட சமணர்கள் அப்பரை கல் தூணில் கட்டி ஆற்றில் எரிகிறார்கள். கெடில நதியில் எரியப்பட்ட அப்பர் இறைவனை துதிக்க அந்த கல் தூண் தெப்பமாகி அப்பரை கரை சேர்க்கிறது. அதன்பின் அப்பரால் குணபரன் என்கிற பாடலிபுத்திரத்து அரசனும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிவிட பாடலிபுத்திரம் சமணர்கள் கையிலிருந்து சைவர்கள் கைக்கு வருகிறது. பாடலிபுத்திரம்தான் திருப்பாதிரி புலியூர் ஆகியிருக்கிறது. இப்பெயருக்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் பாதிரி மரம். பாதிரி மரத்தின் வடமொழி பெயர் பாடலம். வியாக்கரபாதர் என்கிற புலிக்கால் முனிவர் வணங்கியதால் பாதிரி புலியூர் என்றாகி பாடல் பெற்ற ஆலயமாதலால் திருப்பாதிரி புலியூர் ஆனது என்கிறார்கள். திருப்பாதிரி புலியூருங்கிற கடலூர் கடலூர் மாவட்டத்துக்கு தலைநகரமாக இருக்குது. இது திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற இடம். இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த தலத்தோட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பாடலி வனம் என்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த பாடலி வனத்தில் சுவாமியினுடைய பேர் பாடலீஸ்வரர், அம்பாள் பேர் பிரம்மநாயகி, தோன்றாய் துணைநாதன் அப்படின்னு இந்த சுவாமியினுடைய பேர். அம்பாள் பேர் தோகை நாயகி. தோகை நாயகி. அப்பர் பெருமானம் வந்து சமையால் கருங்கல்லால் செங்கலையால் கட்டப்பட்டு அப்பர் கரையிலிருந்து திருப்பாதிரி புலியூர் இந்த வெண்டிப்பாறை என்ற ஒரு ஊர். இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் அங்கே தான் அப்பர் கரை ஏறியார். கரை ஏறி இந்த இடத்துக்கு வந்து சுவாமி ரிஷபாரோட காட்சியாக கொடுத்து அவர் உள்ள தரிசனத்துக்கு கூப்பிட்டு தான் இங்கே வருது. திருன்னா அழகு, பாதிரினா பாதிரி புலி, புலியூர் அப்படின்னா புலிக்கால் முனிவர், வியாகரபாதம். வியாகரம்னா இடுப்புக்கு கீழே அவர் புலியூர் பண்ணுவாங்க. பூக்கள்லாம் வந்து பூஜைக்கு வேணுங்கிற புஷ்பங்கள் போக்குவரத்து இதெல்லாம் பறிக்கிறதுக்காக அவர் இறைவனே வேண்டி அந்த ரூபத்தை. சரி, இப்போ திருநாவுக்கு சம்பந்தர் வந்தார். சம்பந்தர் வந்தார். பல அதிகாரிகள் இந்த இடத்து வந்ததுனால அவர் கேள்விப்பட்டதுனால சம்பந்தர் அந்த அது ஒரு கோயில். ஆமாங்க, அந்த இடத்துல நின்று பதிகம் பார்த்து அதுக்கப்புறம் உள்ள வரவே இல்லை. இந்த ஊர் 2400 வருஷத்துக்கு முந்தைய ஆதிராஜாங்கிற ஒரு ராஜா கட்டிய உள்ள சாமி பார்க்கலாம்.
இப்போ நீங்க பாக்குறது இந்த கோயிலுடைய உள்பிரகாரம். அப்பர்ல இருந்து திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் வரைக்கும் பல மகான்கள் நடந்த இடம் இது. அந்த பக்கம் இருக்கிறது வெளிப்பிரகாரம். இப்போ நீங்க பாக்குறது வன்னி மரம். இந்த வன்னி மரத்தோட காஞ்ச 2 கட்டைகளை எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா தீ வரும். அந்த காலத்துல தீ பத்த வைக்கிறதுக்காக இந்த வன்னி மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் பாதிரி மரம். இதன் பூக்களை கொண்டுதான் இத்தலத்து இறைவியான அருந்தவநாயகி இறைவனை பூஜித்தாளாம். இது மிகவும் முதிர்ந்த மரம். இம்மரம் கோயிலை விட பழமையானது என்கிறார்கள். இந்த கோயிலோட தலவிருச்சம் இந்த பாதிரி மரம். ஒரு காலத்துல இந்த கோயில் இருக்கிற இந்த இடம் பூராவும் பாதிரி மர காடாவே இருந்தது. அருமையான வாசனையை கொண்ட இந்த பாதிரி மர பூக்களுக்கு இறைவனே மயங்கியிருக்காரு. ஞாழல் என்றால் கொன்றை. பாதிரி காட்டில் கொன்றை மரத்தடியில் இருந்து இறைவனை வழிபட்டதால் கடைஞாழலூர் என்கிற பெயர் ஏற்பட்டு அதுவே கடலூர் என்கிற இன்றைய பெயராய் திரிந்து விட்டது என்கிற இன்னொரு விளக்கமும் நம்பக்கூடியதாகவே இருக்கிறது. இத்தலத்தில் இறைவனே ஒரு சித்தனாக சுற்றித் திரிந்ததாகவும் அவர் நிர்மாணித்ததுதான் இந்த குளம் என்கிறது மரபு கதைகள். சிவகர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இக்கோயில் குளம் அப்பர் கல் தெப்பத்தில் மிதந்து இறைவனால் கரையேற்றப்பட்ட கெடில நதி, கடல் ஆகியவை இக்கோயிலின் தீர்த்தங்கள். இந்த கோயில்ல மீனுங்களுக்கு பொறி போடுற பழக்கம் இருக்கு. சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, அதுங்களுக்கும் பசிக்கல. இந்த சின்ன கோயிலுக்கு ஒரு கதை இருக்கு. அப்பர் தொண்டு செஞ்ச இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் காலை வைக்கிறதுக்கு தயங்கி வெளியவே நின்னு வணங்கின இடம் தான் இப்ப கோயிலா இருக்கு. திருஞான சம்பந்தர் நின்ன இடத்திலேயே நாமளும் நின்னு பார்ப்போம் வாங்க. வீரசைவம் என்கிற சைவ மதத்தின் ஒரு கிளையின் மடம் இது. மிக பழமையான மடங்களுள் ஒன்றான இது இப்பொழுதும் கல்வி தொண்டும் சிவத்தொண்டும் புரிந்து வருகிறது.
பழமையான இந்த மடம் இன்னும் நல்லா இயங்கிட்டு இருக்கு. இத ஞானியார் மடம்னு சொல்லுவாங்க. இது வீரசைவ மடம்.